இவ்வளவு விரைந்து ரொம்ப குவாலிட்டியோட எடுக்கிறதுக்கு ஐ திங்க் சுசீந்திரன் சார் இஸ் தி டைரக்டர். அவர் தான் ஹி கேன் டூ இட். இதை வந்து இவ்வளவு குவாலிட்டியோட புல் ஆஃப் பண்ணக்கூடிய டைரக்டரா அது நிச்சயமா சுசி சாரை மட்டும் தான் முடியும். இவ்வளவு எக்ஸலன்ஸோட ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ், அது நியூ ஃபேஸ் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது வந்து அது சுசி சாருக்கு ஒரு கைவந்த கலை அது. அண்ட் நிறைய மேடைகள் சொல்லியிருக்கேன், திருப்பி ஐ டோன்ட் மைண்ட் ரிப்பீட்டிங் இட். ஏன்னா அவ்வளோ கிளாரிட்டி உள்ள ஒரு டைரக்டர். நான் சந்திச்ச நிறைய இயக்குநர்கள்ல ஒரு சில இயக்குநர்கள் மட்டும் தான் அந்த கிளாரிட்டி நான் பார்த்துருக்கேன். அதுல முக்கியமா சுசி சாரோடைய கிளாரிட்டி இருக்கு. அது ஹேட்ஸ் ஆஃப். அந்த கிளாரிட்டி இருக்கிறதுனால தான் அது இவ்வளவு விரைந்து இப்படி ஒரு படம் இப்படி ஒரு குவாலிட்டியோட முடிக்க முடியுது. அண்ட் டைரக்டர் வித் லிஸ்னிங் இயர். அவர் வந்து காது கொடுத்து கேட்பாரு மற்றவங்களுடைய காமெண்ட்ஸ் என்னென்ன ஃபீல் பண்றாங்க, அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன, அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா, அது வந்து படத்துடைய பெட்டர்மெண்ட்டுக்கு வந்து அது சரியா இருக்குமா, அதுக்குன்னு சொல்ற எல்லாரும் சொல்ற கமெண்ட்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை மாத்திர ஆளும் கிடையாது. அவருக்கு தெரியும் எது நம்ம கரெக்டா இன்புட் எடுத்துக்கலாம், எது நம்ம இந்த படத்தோடைய அவுட்புட்டுக்கு அது வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுன்ற ஒரு கிளாரிட்டி உள்ள ஒரு ஒரு டைரக்டர் அவரு. ஸோ அவருக்கு ஐ ஜஸ்ட் விஷ் ஹிம் ஒன்லி த பெஸ்ட். அவருக்கு அதான் சொல்றேன், போன மேடையே சொன்ன மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. நண்பர்கள் எல்லாமே வந்து ஒரு தூய நண்பர்களா, அதாவது நிச்சயமா இவர் வந்து வெற்றி பெறணும், நல்ல வெற்றியோடும் சுகத்தோடும் பலத்தோடும் இருக்கணும் அப்படின்னு வந்து மனதார ஆசைப்படுற பல நண்பர்கள்ல நானும் ஒரு நண்பன் சார்.